ஆக்சுவலா ஒரு டிப் நான் சொல்றேன். மோஸ்டா ஒரு நல்ல எலிகண்டா இருக்கணும்னா ஓகே அப்பா தம்பி இருப்பா. நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருந்தீங்கன்னா அஞ்சலி பாப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை. உடனே ஆல்ரெடி என் கேஸ் உடைஞ்சு போயிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துட்டு சர்ப்ரைஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐம் பேக் வித் பேக். ஐ நோ இட்ஸ் அ வெரி பேட் ஜோக். இந்த சூட் கேஸ் ஃபுல்லாகவே என்கிட்ட பேக் இருக்குது. சூட் கேஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். 90s பார்னாக இருந்து 2000 வளர்ந்த எல்லாருக்குமே அஞ்சலி பாப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அஞ்சலி பாப்பா வந்திருக்கேன். ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ். இப்போ யாராச்சும் நம்ம நாடை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறதா இருந்தால், ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம ஊரில் இருந்தால் ஃபைன், வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஃபுட்வேரில், பேக்கில் தயவு செஞ்சு, அப்புறம் மெயினாக க்ளோத்ஸ், இந்த மூணில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது அந்த இடத்துல விட்டு வரும்போது அந்த வலி இருக்கே, அந்த வலி வார்த்தையிலே சொல்ல முடியாது. மோஸ்ட்டாக எவ்வளோ கேஜிஸ் கொடுப்பாங்க? 46 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியும். அந்த டைமில் பார்த்து நான் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினேன், பேகு ஸ்லிப்பரில் எடுத்துகிட்டு போகிறோன்னா ஸ்லிப்பரில் அடிப்பாங்க. ஸோ அதனால் வாங்குறதே நிறுத்திட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்காது. இது யாராச்சும் எனக்கு அப்போ சொல்லியிருந்தா நான் திருந்திருப்பேன். யாருமே சொல்லலை. ஓகே, சொன்னாங்க, நான் கேட்கல. இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற பேக் இது. அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் மை வாலெட், ஸ்டீவ் மேடனோட வாலெட். இதில் திறந்த உடனே பெருசாக இல்லை, கொஞ்சோண்டு டாலர்ஸ். அஃப்கோர்ஸ் கடவுள் பக்தி வேணும் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் பக்தி வேணும். இந்த ஊருக்கு யூஸ் பண்ணுற காசு இருக்கா, அவ்வளோதான். காசு இருக்கான்னு கேட்காதீங்க, அது கொஞ்சம் கஷ்டம். எங்கே ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் நீ யார் இல்லை, ஐடியா கொடுல, அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஐடியாஸ் எப்போவுமே நான் ஃப்ரீக்வெண்ட்டாக கேரி பண்ணிகிட்ருக்கேன். தீஸ் ஆர் மை ரெசிபீஸ். இது அப்படியே உள்ளே வச்சுருக்கேன், பார்ப்போம். கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். இது என்னோட இன்னொரு ஃபேவரட் பேக். இந்த பேக் பேர் எனக்கு தெரியல, நான் இதுக்கு பேர் வச்சது ஜென்சி பேக். எல்லா ஜென்சி கிட்ஸும் இந்த பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் எப்போவுமே நான் ஒரு பெண்ணோட இருக்கேன்னா, திடீர்னு பார்த்தா யாராச்சும் ஒரு ஆட்டோகிராஃப் எதாவது கேட்டாங்கன்னா நம்ம சரி ஓகே ஃபைன், அந்த ஜோக்கே ஃபைன் பண்ணிக்கலாம். இந்தியாவிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்த பேக் இது நான் இந்தியாவில் வாங்கினேன் ஆலன்னு சொல்லி. இதில் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. ஆனால் இது வாங்கும்போது நல்லா இருந்தது. அதை நான் வாங்கியிருக்கப்புறம் எல்லோரும் கண்டக்டர் பேக் சொன்னதுக்கப்புறம் கண்டக்டர் பேக்காக இருந்தது. இருந்தாலும் இது யூஸ் பண்ணுவேன். இந்த பேக் இது நான் இந்தியாவில் எனக்கு கிஃப்ட் வந்த பேகு. நன்றி பொண்ணாம்பளும். பாருங்க, உங்கள் பேக் நான் வச்சுருக்கேன், பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக்கோ, வச்சுருக்கேன், யூஸ் பண்ணுவேன். பேக் இதுவும் நான் கோடில் இந்தியாவில் வாங்கினது, லைஃப் ஸ்டைல். இது ஒரு அழகான பேக். இது மோஸ்ட்டாக இப்போதைக்கு நான் ட்ராவலிங்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணணுன்னா, லேப்டாப் அந்த மாதிரி. இது அப்படியே கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டிய பொருள். ஓகே, இது ஒரு க்யூட்டான ஸ்லிங் பேக். இது நான் மேக்ஸில் வாங்கினேன். இப்போ நான் சென்னையில் இருந்தபோது, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது கீழே ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ அப்படியே இந்த பையில் பேக் வச்சு, இந்த பேக்கில் பைசாவும் ஃபோனும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே ஸ்டைலாக ஷாப்பிங் மோடுக்கான பேக். இது யூஎஸில் தான் வாங்கினேன். ரிபோக் பிராண்ட். ரொம்ப க்யூட்டாக, அழகாக, காம்பேக்டாக, ஸ்வீட்டாக, க்யூட்டாக என்ன மாதிரி இருக்கும். இது சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இதுவும் ஒரு அழகான ஸ்லிங் பேக். இது நான் எங்கே வாங்கினேன், எங்கள் அம்மா தான், என் அக்கா தான் தெரியல. மோஸ்ட்டாக இது என் அக்கா தான் நினைக்கிறேன், சுட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவளுக்கு ஞாபகம் இல்லை. அக்கான்னு சொன்னோடனே அக்கா கிஃப்ட் பண்ண பேக்கே வருது. இது எல்ஏ பாரிஸ் பிராண்ட். இது சும்மா கேட்டேன், வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளோ தங்கமான அக்கா, என் அக்கா. ஓ மை காட், அக்கா வாங்கி அனுப்புங்க அக்கா, நிறைய பேக் வாங்கி அனுப்புங்கக்கா. என்னோட ஃபேவரட் பேக் சோஃபா. இப்போது நான் வச்சுருக்கிறதுல இதுதான் என்னோட ஃபேவரட். அண்ட் இதுதான் நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன் ஏர்போர்ட் லுக்ஸ்க்கான பேக். ஓகே, ஏன்னா இதில் நிறைய கொஞ்சம் இருக்கிற பேக்லேயே கொஞ்சம் நல்லா அழகாக க்யூட்டாக. எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும். அண்டு இதில் இதுதான் என்னோட இந்தியாவில் நான் யூஸ் பண்ண வேலெட். இதில் டாலர்ஸ் வச்சுருக்கேன், பரவாயில்ல. அப்புறம் இதில் கொஞ்சம் இந்தியன் கார்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் அஃப்கோர்ஸ் எல்லாரும் மாதிரியும் இதான் என்னோட அப்பச்சி. ஆமே தர்றாங்களா? ஐயோ எல்லாரும் அடிக்குது. இவங்க தான் என்னோட அப்பச்சி. இவங்க தான் என் அப்பச்சி. ரொம்ப தங்கமானவங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பச்சி இருக்கும்போது நீங்கள் வரல இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டை விட்டே எழுப்ப மாட்டீங்கன்னு. பிகாஸ் ஸோ ட்ரூ. எங்கள் அப்பச்சி ரொம்ப தங்கமானவங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் என் அம்மா, என் க்யூட்டான அம்மா, அழகான அம்மா. கண்டிப்பாக எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க. நிறைய பேக் வாங்கி தாங்க அம்மா. ஓகே, அப்புறம் என் அழகான, திறமையான, பாசமான அக்கா, பேக் வாங்கி கொடுங்க அக்கா. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்னோட ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோஸ். அவ்வளோதான்.
அண்ட் அஃப்கோர்ஸ் இது ப்ளம்மோட என்ன கேரமல் பாப்கார்ன் ஹேண்ட் க்ரீம் செம்மையாக இருக்கும். ப்ளம்மோட அம்பாசிடரை என்ன ஆக்கிடுங்க, பிகாஸ் நான் வந்து நிறைய ப்ளம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ் க்யூட்டாக இருக்கு, அவ்வளோதான். உள்ளே வச்சிடணும், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுவும் ஒரு ஜென்சி பேக், இங்கே வந்து தான் வாங்கினேன். ஆக்சுவலாக ஒரு டிப்பு நான் சொல்கிறேன். மோஸ்ட்டாக ஒரு நல்லா எலகண்ட்டாக இருக்கணும்னா ப்ரௌன் பேக்ஸில் போகிறது வந்து ரொம்ப 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 எனக்கு தெரிஞ்சு பிளாக்கை விட ப்ரௌன் வந்து ஒரு மாதிரி பாஷ் லுக் கொடுக்கும். ஸோ ஐ லைக் ப்ரௌன் ஜென்சி பேக். இதில் ஒன்றும் இல்லை, சும்மா வாங்கி வச்சாச்சு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இதுவும் ஸ்டீவ் மேடன். இது ஒரு ஸ்லிங் பேக், ஒன்றுமே இருக்குது. வாங்கி கொடுத்தவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே ஃபைன், நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் போவோம்னா இது ஒரு கிஃப்ட்டாக வச்சுப்போம். ஆனால் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, இப்போ எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே எனக்கு எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது யூஸே பண்ண மாட்டேன். அது மாதிரி நிறைய பொருள் என்கிட்ட அப்படியே இருக்குது. அது ஒன்று யூஸ் பண்ணணும், என்ன தூக்கி போட்டுடணும், அப்படி ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். இப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க மைண்ட் செட்டை வச்சுருக்கேன். தூக்கி போடுறதுக்கான மைண்ட் செட் இன்னும் சீக்கிரம் கொண்டு வருவேன். இது நான் லண்டன்லேருந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தேன். போன வருஷம் எங்கள் அம்மா பர்த்டேக்கு நான் லண்டன்லேருந்து யூஎஸ்க்கு வந்து கொடுத்துட்டு போனால் இது யூஸே பண்ணல. ஆனால் இந்தியாவில் இருக்கும்போது மட்டும் எனக்கு பர்ஸுக்குள்ளே ஃபோன் வைக்கிற மாதிரி ஒரு பர்ஸ் வேணும்னு கேட்பாங்க, வாங்கி கொடுத்தா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சேட். இதுவும் நான் எங்கள் அம்மாவுக்கு இங்கே வந்து வாங்கி கொடுத்து, இங்கே பாருங்கள் பில்லு கூட விரிக்கல. ஸ்லிங் பேக் கம் வேலட் மாதிரி இது. ஆனால் இதுவும் எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறேன். நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கேன். இது நான் ஒரு கிஃப்டாக வாங்கினது, ஆனால் நானே யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கினேன், ஆனால் நான் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டியூன்னு சொல்லிட்டு லண்டன் பிராண்ட். சொன்ன மாதிரி ப்ளம்மோட அம்பாசிடராக என்ன தான் மாற்றணும். ஏன்னா நான் அவ்வளோ ப்ளம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருக்க மோஸ்டான பேக் வந்து ஸ்லிங் பேக்ஸ் தான் என்கிட்ட நிறைய இருக்குது. எஸ், அண்ட் 2-3 பேக் கொஞ்சம் சம்டைம்ஸ் நான் டோராவாகவும் இருப்பேன். சப்ஸ்கிரைப் என் சேனல். ஏன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி புது புது கண்டென்ட்ஸ்லாம் போட்டு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் நான் பண்ண முடியும். அதான் வாய வச்சேன். That's it for today. Don't forget to subscribe to my channel. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான கண்டென்ட்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வரும், எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்ஸ் வரும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அஞ்சலி பாப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.